ஹலோ மக்களே, வெல்கம் டு தஞ்சை தோழி. சப்பாத்தியோட அடிப்பொலி டேஸ்ட்ல ஒரு வெஜ் குருமா பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு பட்டை கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேங்காயில் ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, ஒரு 4 பூண்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற எல்லா தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்து நல்லா தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்திக்கு அடிப்பொலி டேஸ்ட்டில் இந்த குருமாவை நீங்களும்